பத்திரிகையாளர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள், நான் KR நந்தகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன், மேல்நிலை மற்றும் CBSE பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10,000 நர்சரி பள்ளிகள், பிரைமரி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள், CBSE பள்ளிகளுடைய அங்கீகாரம், தொடர் அங்கீகாரம் வழங்கிட வேண்டி விண்ணப்பித்து, முறையாக எல்லா சான்றுகளும் வைத்து விண்ணப்பித்து காத்திருக்கிறோம். கடந்த 3-4 ஆண்டுகளாக எங்களுக்குரிய தொடர் அங்கீகாரம் வழங்கவில்லை. எனவே தனியார் பள்ளிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கீகாரம் இருந்தால்தான் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கெடுக்கும் 10, 11, 12 பொதுத் தேர்வு எழுத முடியும். பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்ய முடியும். அது FC பண்றதுக்கு வண்டி வேணும். கடன் வாங்குறதா இருந்தாலும் ரெக்கக்னைசேஷன் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எனவே அங்கீகாரம் இல்லாமல் எல்லா பள்ளி நிர்வாகிகளும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து தமிழக முதல்வர் அனைத்து விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தொடர் தற்காலிக அங்கீகாரத்தை வழங்கிட வேண்டும். அதே மாதிரி அங்கீகாரம் கோரி 10 ஆண்டுகள் அங்கீகாரம் பெற்று 10 ஆண்டுகளான பள்ளிகளுக்கு நிரந்தர வழங்கணும் ஆணை இருக்கு. அந்த நிரந்தர அங்கீகாரத்தை வழங்கணும். குறிப்பா இன்றைக்கு தனியார் பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஒழுக்கக்கேடு நடக்கக்கூடிய மாணவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, கண்டிக்க முடியவில்லை, தண்டிக்க முடியவில்லை. மாணவர்களே ஆசிரியர்களை குத்தி கொள்ளக்கூடிய ஒரு கோரமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, பள்ளிகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது, பள்ளி வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்களை கண்டிக்கக்கூடிய அதிகாரம், மாணவர்கள் குறைஞ்சி இப்ப தடியில அடி வாங்கலைன்னா நாளைக்கு அவன் போலீஸ்கிட்ட அடி வாங்க வேண்டி வரும். ஏன்னா மாணவர்களை கண்டிக்கணும், தண்டிக்கணும், அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். இல்லை மாணவர்கள் கெட்டு போவதற்கு வாய்ப்பு அதிகம். நிறைய மாணவர்கள் குடித்து விட்டு பள்ளிக்கு வருகிறார்கள், கஞ்சாவோடு பள்ளிக்கு வருகிறார்கள். ஆசிரியர்கள் கேள்வி கேட்க முடியவில்லை, முடி சரியாக வெட்டல, ஏண்டான்னு கேட்டா நம்மளை முறைச்சி பார்க்குறான், அடிக்கிறாங்க. நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு வருதில்ல. வேற வகையில மாணவர்கள் நிறைய கண்ணுக்கு தெரிஞ்சு கெட்டு வர, பெற்றோர்களும் கேட்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. குறிப்பா ஆசிரியர்கள் அப்படி ஏதாவது ஏன் பண்ணா அவனை போக்சோ சட்டத்தில் போடுற அளவுக்கு ஒரு மோசமான பொய் வழக்குகள் நிறைய கொடுக்குறாங்க. எனவே போக்சோ சட்டம் போடுகிற போது அந்த உண்மையான சம்பவமா, உண்மையான நிகழ்ச்சி என்பதை ஆய்ந்து அறிந்து ஆய்வுகள் அறிக்கை பெற்றுதான் பண்ணணும், மருத்துவ அறிக்கை பெற்றுதான் பண்ணணும். போடக்கூடிய போக்சோ வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகள் அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அதில் 99% பொய் வழக்குகளாகத்தான் இருக்கிறது. 1% உண்மையாக இருக்கலாம். உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்படணும். அது எந்த நோ காம்ப்ரமைஸ், அதில் நாங்கள் சமாதானத்துக்கு வரல. ஆனால் பொய்யான வழக்குகள் போடக்கூடாது என்று நாங்கள் இந்த நேரத்தில் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தனியார் பள்ளிகள் கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை வருடந்தோறும் 1 லட்சம் பேர் குறையாம நாங்கள் RT அட்மிஷன், அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டப்படி 25% மாணவர்களை சேர்த்திட்ட வகையில் எங்களுக்கு தர வேண்டிய கல்வி கட்டண நிலுவைத் தொகை 846 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் விடுவித்திருக்கிறது. அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு RTE கல்வி கட்டணத்தை தருவதாக சென்ற மாதம் 4ஆம் தேதி, இந்த மாதம் 4ஆம் தேதி அரசு ஆணை வெளியிட்டு கூட வரல. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் மேல்முறையீட்டு வழக்கு போட்டு, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டு, இன்றைக்கு நீதிமன்றத்தில் அரசாணை சமர்ப்பிக்கப்பட்டு வெளிவந்து கூட இந்த தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய RTE நிலுவைத் தொகை 846 கோடி இன்னும் வழங்கல. தனியார் பள்ளிகள், பல நர்சரி பள்ளி நிர்வாகிகள் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகி வாங்கிய கடனுக்கு வட்டியும் தவணையும் கட்ட முடியாமல் நொந்து நூலாகி போயிட்டாங்க. எனவே தயவு செய்து அரசு அறிவித்திருக்க, மத்திய அரசு கொடுத்த அந்த நிலுவைத் தொகை RTE கல்வி கட்டண பாக்கியை உடனே வழங்கிட வேண்டும் என்றுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். எங்க தனியார் பள்ளிகள் 20,000 பஸ்கள் இருக்கு தமிழ்நாட்டில். 20,000 பஸ்ஸுக்கு பல்வேறு வகையான வரிகளை செலுத்தி, சாலை வரி, இருக்கை வரி, இன்சூரன்ஸ், FC எல்லாம் செய்து அந்த வாகனங்கள் பள்ளி வேலை நாட்களில் அரசு நிகழ்ச்சிக்கு, அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு கேட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. RTOக்கள் மிரட்டி, இல்லை FC செய்ய மாட்டேன், வண்டி சரியில்லைன்னு சொல்றாங்கன்ட்டு RTOக்கள் எங்க பள்ளி வாகனங்களை கட்சி நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவ்வாறு போகிற போது மாணவனை பள்ளிக்கு அழைத்து வர முடியவில்லை, அப்படி மீண்டும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க முடியல. பள்ளி வாகனம் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. எனவே பெற்றோர்கள் எங்க சண்டைக்கு வராங்க. பள்ளி வாகன வண்டியை வேற வண்டியை வச்சு ஓட்ட முடியாது. எனவே தயவு செய்து பள்ளி வேலை நாட்களில் தனியார் பள்ளி வாகனங்களை அரசு நிகழ்ச்சிக்கு, கட்சி நிகழ்ச்சிக்கு கேட்கக்கூடாது என்று எங்கள் தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், மேல்நிலை மற்றும் CBSE பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு மாணவன் 8 வருஷம் 10 வருஷம் படிக்கிறான், கடன் வச்சுட்டு படிக்கிறான், அப்புறம் கொடுப்பாங்க, நம்பிக்கை, குடும்ப சூழ்நிலை ஒத்துக்கிறோம், 8வது வரையிலும் எல்லாம் பாஸ் பண்றீங்க. அந்த மாணவனை பார்த்தீங்கன்னா 9வது வேற ஸ்கூல் போயிடுறாங்க, TC வாங்காம போறான். ஒரு மாணவன் பிறந்ததற்கு சான்று, இறந்ததற்கு சான்று, வாரிசு சான்று, எல்லா சான்றும் நம்ம ஆன்லைன்ல வாங்குறோம்.
ஆனா ஒரு டிசி, அவனுடைய பேர், ஊர், அப்பா பேரு, ஜாதி, அவனுடைய பிறந்த தேதி, நன்னடத்தை எல்லாம் குறிப்பிடக்கூடிய டிசியே இல்லாமல் அவன் போய் சேர்றான். உடனே புகார் தந்தார், கலெக்டர் கொடுத்தாருன்னு சொல்லி சிஓடிஓ வந்து பள்ளிகளை மிரட்டி அந்த டிசி வாங்கிட்டு போயிடுறாங்க. பள்ளிக்கோ லட்சக்கணக்கில் கடன் வச்சுட்டு போயிடறாங்க, கல்வி கட்டணம் பாக்கி. நாங்க எப்படி பள்ளியை நடத்த முடியும்? ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு பணம் கொடுக்கலன்னா முடியுமா? பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்கலாம் ஒத்துக்குவாங்களா? அரசாங்கம் ஒத்துக்குமா? ஏன்னா பள்ளியில் ஒவ்வொரு வருடம் முழுவதும் 10 வருஷம் 5 வருஷம் படித்த மாணவன் கல்வி கட்ட நிலுவைத் பாய்க்க வைத்து விட்டு டிசி இல்லாமல் வேறு பள்ளிக்கு செல்வதை தயவு செய்து அனுமதிக்க கூடாது. மாணவன் படித்ததற்கான சான்று, மாற்றுச் சான்று இருந்தால்தான் அடுத்த பள்ளியில சேர்க்கணும், இல்லைன்னு சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவன் எம்இஸ் நம்பர் எங்கிட்ட இருக்கு, யூடிஐஸ் நம்பர் எங்கிட்ட இருக்கு. அரசுக்கு செலுத்த வேண்டிய எல்லா விஷயங்களும் நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு செலுத்த வேண்டிய கல்வி கட்டண பாக்கியை செலுத்தாமல் டிசி இல்லாமல் ஒரு மாணவன் வேறு பள்ளியில் சேர்ப்பதை தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். இந்த அடிப்படை சின்ன சின்ன விஷயங்களை அரசு சரி செய்யணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்களும் வருஷக்கணக்காக அமைதி காத்தோம், இந்த அரசுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருப்போம். ஆனால் தயவு செய்து தனியார் பள்ளிகளுடைய நியாயமான கோரிக்கைகளான அனைவருக்கும் தொடர் அங்கீகாரம், 10 ஆண்டுகளான பள்ளிக்கு நிரந்தர அங்கீகாரம், டிசி இல்லாமல் எந்த மாணவனையும் எந்த பள்ளியிலும் சேர்க்கக்கூடாது. 3வது ஆண்டு ஆர்டிஇ மாணவர்களை சேர்த்து 10 லட்சம் பேரை சேர்த்து படிக்க வைத்திருக்கிறோம். அந்த மாணவனுக்குரிய கல்வி கட்டணம் மத்திய அரசு தந்துவிட்டது. மாநில அரசின் பங்கை போட்டு எங்களுக்கு தர வேண்டிய 846 கோடி ரூபாயை அரசாங்கம் தருவதாக அரசாணை போட்டும் எங்களுக்கு இன்னும் வழங்கவில்லை. அதை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு. தனியார் பள்ளிகளை, அரசு பள்ளிகளை தாக்குகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களுக்கும் உள்ளது போல் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தணும். அப்பதான் பள்ளிக்கூடம் சுமூகமா நடக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா நாங்க அது பற்றி பரிசீலிச்சு செஞ்சு கொண்டிருக்கோம். தமிழக அரசு உடனே இந்த கவனம் செலுத்தணும். ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கோம். ஆர்டி சம்பந்தமா இது செய்யவில்லை என்றால் நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும். இல்லைன்னா நாங்கள் ஒரு நாள் பள்ளிகளை மூடி ஒரு நாள் நாங்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். அப்பதான் அரசு செவி சாய்க்கும், இல்லை செவி சாய்க்காதுங்க. எங்கள் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தணும். டிசி இல்லாமல் மாணவர்களை சேர்க்கக்கூடாது. ஆர்டிஇ கட்டணத்தை ரிலீஸ் பண்ணணும். அனைவருக்கும் அங்கீகாரம். 3 வருஷமா ரெகனைஸ்டே கொடுக்கல. ஒரு இயக்குனர் எதுக்கு இருக்கு? நாங்கள் ஆய்வு கட்டணும், இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு, பல வகையான கட்டணங்களை செலுத்துறோம். பல கோடிக்கணக்கான ரூபாய் வரியா செலுத்துறோம். ஆனா எங்களுக்குரிய கோரிக்கைகளை செவி சாய்க்கவில்லை. ஒரு முறை கூட எங்களை அழைத்து பள்ளி கல்வித்துறை எங்கள் கோரிக்கையை கேட்கவில்லை. எங்கள் பிரச்சனை பேசல. இன்னைக்கு 86 லட்சம் பேர் எங்கிட்ட தனியார் பள்ளி படித்துக் கொண்டிருக்கிறான். கல்வியை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நாங்கள் முதன்மை பெற்றிருக்கிறோம். திடீர்னு 11ஆம் வகுப்பு தேர்வு இல்லைன்ட்டீங்க. ஏன்னா தயவு செய்து தமிழ்நாட்டில் கல்வியை காப்பாற்றணும். குறிப்பா 8வது படிக்கிற மாணவன் எழுத படிக்க தெரியலன்றாங்க, ஏபிசிடி தெரியல, உயிர்மை எழுத்து தெரியல. பள்ளி கட்டிடம் சாப்பிட்டு கொண்டு வரும்போதே மாணவன் சுவர் இடிந்து சுற்றுச்சூழல் இருந்து இறந்தே போயிட்டாங்க. மாணவர்கள் அங்கங்கள் ஒரு மாணவர்கள் அடித்து கொண்டு விட்டார்கள், பார்த்திருப்பீங்க. மாணவிகள் இன்றைக்கு பள்ளி வகுப்பறையில் இன்றைக்கு குடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலம் எல்லாம் தீர வேண்டும் என்றால் பள்ளி ஆசிரியர்களுக்கு, பள்ளிகளுக்கு, அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். மாணவர்களை கட்டுப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். இல்லைன்னா கல்வி தரம் கேள்விக்குறி ஆகிவிட்டது. அதுதான் எங்க நோக்கங்க. அதாவது இப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்குதான். திமுக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வேணுங்கிற சம்பளம் கொடுக்குறாங்க. தேர்தல் காலங்கள் வந்தானே அவங்களுக்கு வேணுங்கிற சம்பளங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கான அந்த கேட்குற பணமாக இருக்கும், ஆசிரியர் புது ஆசிரியர் எடுக்கிறாங்க, எலெக்ஷன் டியூட்டி எல்லாமே பண்றாங்க. ஆனால் தனியார் பள்ளி மாணவர்களை மாற்றாந்தாய் மனப்போர் கொண்டு நடத்துறாங்க. விளையாட்டாகட்டும், கல்வியில் ஆகட்டும். பாத்தீங்கன்னா நீ தனித்தனி ரிசல்ட் கூட 10ஆம் வகுப்பு பணம் தனியா கொடுத்தா தெரியுங்க எங்க ரிசல்ட் எவ்வளவுன்ட்டு. அவங்க ரிசல்ட் எவ்வளவுன்னு தெரியும். ஆனா நாங்க அதான் கேட்கலைங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க. நாங்க கொடுக்குற 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நல்லா கொடுக்கணும், ஒழுங்கா கொடுக்கணும். 50,000 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க எங்க ஆளுங்க. நாங்க இஎஸ்ஐ கட்டுறோம், பிஎஃப் கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். ஆனாலும் எங்களுக்குரிய மரியாதை கிடைக்கவில்லை. பரவாயில்லை, நாங்கள் ஏற்று மகிழ்ச்சியோடு கல்வி பணி செய்யறோம். ஆனா எங்களுக்கு தேர்வு காலத்துல பார்த்தா எங்களுக்கு எக்ஸாம் அவங்க வெளியே நின்று ஆசிரியர்கள் எங்களுக்கு போராட்டம் பண்ணுவாங்க, கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி ஒரு பேப்பருக்கு கொடுத்து சொல்லுவாங்க. ஆனா நாங்க கடுமையாக வேலை செய்வோம், எங்களை காட்டவே மாட்டாங்க. அந்த தேர்வு திருத்துற மையங்கள்ல எங்க டீச்சர்ஸை தகுதி வாய்ந்த எங்கள் ஆசிரியர்களை சூப்பரண்டா போடணும். பெரிய லெவல்ல தேர்வு மைய ஆய்வாளரை போடுறது இல்லைங்க. ஒரு எடுபடி மாதிரி தேர்தல் பணிக்கு பயன்படுத்துறாங்க, ஓட்டு சீட்டு கிழிச்சு கொடுக்கறதுக்கு. தேர்தல் பணிகளில் எங்கள் ஆசிரியர்களை முழுமையாக பயன்படுத்தணும், எல்லா அளவுலையும் பயன்படுத்தணும். ஏதோ எடுபடி வேலைக்கு தயவு செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். தயவு செய்து அரசு பள்ளி தனியார் பள்ளி பிரிக்காம ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் தடகிற வேலையை
நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.